வோடஃபோன் ஐடியா இந்தியன் பிராண்டா மாறப்போகுதா? எஸ். வோடஃபோனோட ஸ்டாக்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகல பாதாளத்தில போயிட்டு இருந்தது. இப்ப கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, இதுக்கான காரணங்கள் எல்லாத்தையுமே கீ பாயிண்ட்ஸா சொல்றேன். எப்படி வோடஃபோன் ஐடியா ஒரு இந்தியன் பிராண்டா சீக்கிரமாவே மாறப்போகுது அப்படிங்கிறத பத்தி ஃபுல் ஃப்ளெட்ஜா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கம்பெனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்கும். அந்த ஸ்டாக்ஸ்ல பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட வேல்யூமே இருக்கு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ பார்த்தீங்கன்னா 100ஆ டிவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த 100ஆ டிவைட் பண்ணத பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த வேல்யூ ஃபார் மனிய ஹையர் பிரைஸ்க்கோ, லோயர் பிரைஸ்க்கோ சேல் பண்ணலாம். இதுதான் ஸ்டாக்கோட பேசிக்கான ரூல்ஸே. ஸோ, இதுல ஸ்டாக்ஸ் யார்ட்ட அதிகமா இருக்கோ, அவங்க தான் ஓனர்ஷிப்ப எடுத்துக்க முடியும். முந்தைய தரவுப்படி பார்த்தீங்க அப்படின்னா, வோடஃபோன் ஐடியாட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாக்ஸ் வந்து ஹையரா இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா, 51% மேலான ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, வோடஃபோன் ஐடியாட்ட இருந்தது. வோடஃபோன் ஐடியாங்கிறத பார்த்தீங்கன்னா, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வோடஃபோன் அப்படிங்கிறது ஒரு பாரிஸ் நிறுவனம். ஐடியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிர்லா குடும்பத்துக்கு சொந்தமானது. பிர்லா நிறுவனத்துக்கு சொந்தமான ஐடியாவும், வோடஃபோனும் பார்த்தீங்க அப்படின்னா, ஜாயின் பண்ணி தான் வி.ஐ அப்படிங்கிற ஒரு பெரிய பிராண்ட் வந்து உருவானது. இந்த வி.ஐ பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்க்கு கட்ட வேண்டிய அமௌண்ட்க்காக பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட நோட்டீஸ் வந்து விட்டிருந்தாங்க கவர்மெண்ட். ஸோ, அதுக்கு பதிலா உங்க ஸ்டாக்ஸ் எழுதி குடுங்க. உங்களால கட்ட முடியல அப்படின்னா, ஸ்டாக்ஸ குடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுல கவர்மெண்ட்க்கு அவங்க குடுத்த அதாவது இந்தியன் கவர்மெண்ட்க்கு வி.ஐ நிறுவனம் பார்த்தீங்கன்னா, குடுத்தது பார்த்தீங்கன்னா, 49% ஷேர்ஸ பார்த்தீங்கன்னா குடுத்துட்டாங்க. ஸ்டாக் 100ஆ பிரிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதுல 49% ஸ்டாக்ஸ் வந்து இந்தியாவுக்கு சொந்தமா இருக்கு. மத்த ஸ்டாக்ஸ்லாம் அப்படியே ஸ்ப்ளிட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வோடஃபோன் ஐடியாவுக்கே 16% பங்குகள் தான் பார்த்தீங்கன்னா, இப்ப அவைலபிளா இருக்கு. அதானிக்கு பார்த்தீங்கன்னா, 9.5% ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இப்ப அவைலபிளா இருக்கு. மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, லோக்கலான விஷயங்கள் ஸ்டாக்ஸ் வந்து டீலர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2% ஸ்டாக்ஸ் மட்டும் இந்தியா கிட்ட கிடைச்சுச்சு அப்படின்னா, அதாவது 49ல இன்னும் 2 ஸ்டாக்ஸ் இன்னும் 2% ஆஃப் ஸ்டாக்ஸ் மட்டும் அவங்களுக்கு அவைலபிளா கிடைச்சு அப்படின்னா, இந்தியாவுக்கு வோடஃபோன் ஐடியா வந்து சொந்தமாயிரும். எஸ், ஒரு இந்தியன் பிராண்டா வோடஃபோன் ஐடியா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும். காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, 59% பாதிக்கும் 1 அந்த பாதிக்கும் 1 மேல இருக்கும்போது, அவங்க தான் பார்த்தீங்கன்னா, டிசிஷன் மேக்கர்ஸா இருக்க முடியும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே பிஎஸ்என்எல்லோட சேர்ந்து நம்ம வோடஃபோன் ஐடியாவும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சொந்தமாயிரும்னு தோணுது. வோடஃபோன் அப்படிங்கிறது ஒரு பாரிஸ் நிறுவனம். இப்படி ஒரு நிறுவனம் இந்தியாவுக்கு வந்து சொந்தமாக போகுது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். காரணம் பார்த்தீங்கன்னா, ஃபேக்கல்டி இவங்கள்ட்ட நெறையாவே இருக்கு. ஸோ, நான் சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஸ்டாக்ஸோட இயர்லி ரிப்போர்ட்லயே பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. சீக்கிரமாவே இந்த நிறுவனம் இந்தியாவுக்கு சொந்தமானுச்சு அப்படின்னா, ஒரு பெரிய கொலாபரேஷன் பூம் வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது வி.ஐயும், பிஎஸ்என்எல்லும் ஜாயின் பண்ணதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இல்ல ஸ்ப்ளிட் பண்ணியும் பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ்க்கு பெனிஃபிஷியல குடுக்குற வாய்ப்புகளும் உண்டு. ஏர்டெல், ஜியோ இனிமே நம்ப தேவையில்ல. இப்படி ஒரு விஷயம் நடந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நெனச்சுப்போம். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.